Okay guys, pips. What is pips? Hi guys, this is Yokesh. Welcome to Yokesh University. ஸோ பிப்ஸ்னா என்ன? ப்ரைஸ் இன் பர்சன்டேஜ். இந்த பிப்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது ப்ரோ? இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாட் சீஸ் வந்து நம்ம போடுறோம். லாட் சீஸ் போட்டு எனக்கு வந்து பிப் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கான ஒரு டூலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். டூல் மட்டும் கிடையாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடோடைய ரிஸ்க்கும் கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். யா, ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ கைஸ், பிப்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன் பாயிண்ட் சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ வந்து கேட்பாங்க லைக் கோல்டு எத்தனை பிப் மூவ் ஆயிருக்கு, யூரோ யூஎஸ்டி எத்தனை பிப் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம்னா எவ்வளோ பிப்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் இந்த 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 இதை பாருங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.1538 இருக்கா. ஸோ லாஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.2 பிப். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8னா 8 பிப், 3னா 30 பிப். அப்போ அதாவது என்ன குறிக்குன்னா 38 பிப்பு. 500 பிப்ஸ்னால் 538 பிப்ஸு. அந்த 1538 அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். லைக் நான் வந்து மோஸ்ட்டாக அந்த பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இதில் நம்பர்ஸில் வச்சுக்க மாட்டேன். இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து சொல்லுவாங்க, லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிவிடுங்க 1.0744. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதிரி வந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம டூல்ஸ் சொன்ன மாதிரி டூலுக்கு போயிடலாம், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வேணும், நான் அப்கமிங் லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரியல் பிப் வேல்யூ இன்ட்டு மேத்தமெட்டிக்ஸ்னு டீட்டெயிலாக போடுறேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்டாக நீங்கள் இதை வந்து டீட்டெயிலாக போடணும் அவசியம் கிடையாது. ஸோ அதான் விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்பு பாயிண்ட்டு டிக் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து ஏதோ ஒரு பேருக்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.07485 வந்து யூரோ யூஎஸ்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஓகே, வேல்யூ எல்லாமே தெரியுதா? இப்போ இங்கேருந்து 1.06513 போனால் எவ்வளோ பிப் வரும்? 1.06513 போனால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிப்ஸ் கரெக்டாக. ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலான்னா 1.07528 1.07528 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து என்ன சொல்லியிருந்தேன்? 1.06528. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் கெட் தி ஆன்சர், ஐ திங்க் ஸோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ வில் கெட் 0. 7 - 6 வந்து பார்த்தீங்கன்னா 1. அது வந்து பார்த்தீங்கன்னா 0 0. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 100 பிப்ஸ். ஸோ லாஸ்ட் டேஜ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ப்ரோ, ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி மேக்ஸு இந்த லாஸ்ட் நம்பரு பிப்பு இதெல்லாம் வேல்யூ வச்சுன்னு தெரில அப்படின்றவங்களுக்கு நான் இன்னும் ஒரு வித்தை சொல்கிறேன். இப்போ வந்து இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை லாஸ்ட் இதை மட்டும் மறந்துடுங்க. ஓகே, இதை மறந்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்க 3 மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ 752 இருக்கா, இதே 852 952 போனால் 200 பிப்ஸ் வந்து மேலே. இல்லை கேஷ் பண்ணலாம் அதுவும் முடியாது, அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு டூல் மாதிரி சொல்கிறீங்களா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து ஏன்னா இப்போ ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகும் இப்போ. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ட்ராக் பண்ணுங்கள். இங்கேருந்து ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து 7486 கிளியர் ஆகிருக்கா. 6486 வந்தால் எவ்வளோ பிப்பு? 100 பிப்பு. ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் 12 பார்ஸ் இருக்கா. இந்த சைடில் பாருங்கள் -100 இருக்குல்ல, அதாவது 100 பிப் வந்து பார்த்தீங்கன்னா இது மூவ். அதேமாதிரி சேம் மேலே போகிறதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூல் வச்சு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹேவ் அ லுக். ஸோ இது வரைக்கும் போச்சுன்னா 100 பிப்ஸ் கரெக்டாக. ஸோ 7472லேருந்து 8472க்கு போச்சுன்னா 100 பிப். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 98.7 இருக்கா. இது வந்து பிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப 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 வந்து சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதேமாதிரி இப்போ நீங்கள் அடுத்த வேறு பேர் எடுத்தாலும் சரி, ஆடு யூஎஸ்டி எடுத்தாலும் இதுவும் சேம் லைக் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த டாப் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம், இது வரைக்கும் போக போகுது அப்படின்னா அதுக்கான பிப் எவ்வளோ? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 பிப் கரெக்டாக. ஸோ 100.3 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஆனால் கோல்டுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து பார்த்தீங்கன்னா 10 பிப்னு அர்த்தம். அப்போ $10 மூவ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 100 பிப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸோ இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து 24 இருக்கா, 24லேருந்து 14 வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ 14 வந்து ஆல்மோஸ்ட் இட் வாஸ் இயர். இதில் 1000 காமிக்கும். 1000 மீன்ஸ் இது வந்து 100 பிப். ஓகே, கோல்டுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஐ வந்து பாருங்கள். இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ இங்கேருந்து மேலே போக போகுது வச்சுங்களேன். இங்கேருந்து மேலே போச்சுன்னா யூஎஸ்டி ஜேபிஐ வந்து 256. இந்த ப்ரைஸ் வந்து போச்சுன்னா 256 பிப்ஸ் வந்து மூவ். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிளானது. இதை நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்
பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஏறிடும். ஓகே இத்தனை பிப் மூவ் ஆயிருக்கு, வந்திருக்கு, போயிருக்கு அப்படின்னு. பட் இருந்தாலும் நான் ஸ்டில் வந்து இந்த மெஷர் டூல் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஏன் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்போது ஏன் அவள் போய் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம், இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. தட்ஸ் திங். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் ப்ராஃபிட் கால்குலேட்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, MT5 நான் முடிச்சா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி நீங்கள் எந்த இடத்துல பை பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு டைப் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து யூஎஸ்டி வந்து செல் பண்ண போகிறேன் 1.07473 வந்து செல் பண்ண போகிறேன். 1.07473 வந்து செல் பண்ண போகிறேன். ஸோ வந்து போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், லாட் இந்த பீரியட் 2 டேஸை விட்டுருங்க. லாட் எத்தனை லாட் போட போகிறோம், ஒரு லாட் போட்டுருங்க. ஓகே, நான் எங்கே க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 1.06984 வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். 1.06984 க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ செல்லில் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $418 வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த இடத்துக்கு போச்சுன்னா. வரும். இன்கேஸ் இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கும்போது எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகணும் அப்படின்னு தெரியணும்னா, இப்போ லெட்ஸே நான் வந்து செல் எடுத்துக்க ப்ரோ இந்த ப்ரைஸில், இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வைக்க நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் போக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இது இவ்வளோ தூரம் போனால் எவ்வளோ லாஸ் ப்ரோ ஆகும் அப்படின்னு. இப்போ 1.08004 இருக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுங்க 1.08004 போட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா மைனஸ் வேல்யூ வந்து காட்டும். இப்போ ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 531 பேஸ்ட் ஆன் ஒரு லாட் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து 0.5 போட்டுனா அதுக்கேற்ற லாஸஸ் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் இஸ் சிம்பிள் வே கைஸ் டு கால்குலேட் திஸ் மெஷரிங். கைஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறாங்க, இல்லை கமெண்ட் செக்ஷனில். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டூல் பற்றி வந்து தெரிஞ்சிருக்கும், எப்படி வந்து பிப்ஸை கால்குலேட் பண்ணணும். அது எந்த பேராலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மைண்டை போட்டு இது பண்ணிக்க தேவையில்ல, ஜஸ்ட் இந்த டூலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை அடுத்த லெசனில் சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பை.